சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநருடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சந்திக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆளுநரை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு எதற்காக? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்து போதைப் பொருள் நடமாட்டம் என்பது அதிக அளவில் இருப்பதாக அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். தமிழக சட்டப்பேரவையிலும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே போன்று ஊடகங்களிலும் இது போன்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் என்பது அதிக அளவில் இருப்பது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் பிப்ரவரி மாதம் இறுதியில் நடத்தப்பட்ட ஒரு சோதனையில் சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகம் மட்டுமின்றி தமிழகத்தின் வாயிலாக பல்வேறு நாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் செய்யப்பட்டிருப்பதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அது தொடர்பாக திமுகவை சேர்ந்த அயலக பிரிவு நிர்வாகிகளை கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு புகார் மனுவை அளித்ததற்காகத்தான் தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக ஆளுநரை சந்திப்பதற்காக சற்று முன் ஆளுநர் மாளிகையில் வந்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம், அதே போன்று கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி, முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான டி ஜெயக்குமார் ஆகியோர் தற்போது ஆளுநரை சந்திக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்து ஒரு விரிவான அறிக்கை, அதாவது திமுக அரசு பொறுப்பேற்றத்திலிருந்து தமிழகத்தில் பிடிபட்ட போதைப் பொருட்கள் எவ்வளவு அளவில் பிடிபட்டிருக்கிறது, போதை மாத்திரைகள் எந்தெந்த மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் பிடிபட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு விரிவான அறிக்கையை தமிழக ஆளுநரிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அளிக்க உள்ளார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2 மாதத்தில் இந்த போதைப் பொருள் புழக்கம் என்பது தமிழகத்தில் அதிகரித்திருப்பது மட்டுமல்லாமல் அதிக அளவில் பிடிபட்டிருப்பது குறித்தும் தமிழக ஆளுநரிடம் விரிவான ஒரு திட்ட அறிக்கையை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு அதிக அளவிலான போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது 2023ஆம் ஆண்டு கொள்கை விளக்க குறிப்பில் தமிழக காவல்துறை மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை தொடர்பான ஒரு கொள்கை விரப்பு குறிப்பில் தமிழக முதலமைச்சரை ஒப்புக்கொண்டிருந்தார். தமிழகத்தின் கல்லூரி பள்ளியில் இருக்கக்கூடிய இடம் அருகே போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக, போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதாக சுமார் 2000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பில் தமிழக முதலமைச்சரை தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக 150 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாக தமிழக முதல் அரசு தெரிவித்திருந்த நிலையில் எஞ்சியவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். 2000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டும் 150க்கும் குறைவானவர்களே கைது செய்யப்பட்டிருப்பதால் எஞ்சியவர்கள் தான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தமிழகத்தில் அதிக அளவில் புழக்கத்தில் விடுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இன்று வரை அந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்பட்டது என்பது காவல்துறையின் கட்டுக்குள் இல்லாமல் கட்டுக்கடங்காமல் தமிழகத்திலிருந்து டெல்லியிலிருந்து பிற மாநிலங்கள் வழியாக பிற நாடுகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல் செய்யப்படுவது தற்போது போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அமைப்பு மூலமாக மத்திய அரசின் அமைப்பு மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தை மேலும் சீரழிவை ஏற்படுத்தும். இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக தான் தற்போது தமிழக ஆளுநரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக தலைமை நிலைய நிர்வாகிகள் சந்தித்து ஒரு விரிவான ஒரு அறிக்கையை அளிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.